வெல்கம் டு விஜே அகாடமி. இன்றைய பார்க்க போகிற வீடியோ வந்து விஜே அகாடமின்ற வெப்சைட்டுன்ற டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், அதாவது டீட்டெயிலாக மற்றது சிறிய அறிவுறுத்தல்கள் வந்து தான் இந்த வீடியோவில் அமைய போகுது. மற்றது குறிப்பற்றிய விளக்கங்களும் அமைய போகின்றது. மற்றது இந்த வெப்சைட்டை எப்படி பாவிக்கலாம், கமெண்ட் பண்ணுறது எப்படி, டவுன்லோட் செய்கிறது, வியூ பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை பற்றி சொல்கிறதான் இந்த வீடியோ. அப்போ குரோமுக்கு போவோம். முதல்ல அது என்ன செய்ய சரிடா, ஸ்க்ரீனே ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து குரோமுக்கு போவேன். அதுக்கு ஒரு ப்ரொஃபைலை தொடு. அதுக்கு விஜே அகாடமி பிளாக் விஜே அகாடமி பிளாக் டைப் பண்ணு. ஓராதா வரும், அதை கிளிக் பண்ணு. வேற இதான் என் வெப்சைட், பார்த்துக்கோ. இந்த ஸ்டூடெண்ட்ன்றதை கிளிக் பண்ணு. ஸ்டூடெண்ட்ன்றதை கிளிக் பண்ணால் உனக்கு கிரியேட் பேஜ் வரும். கிரியேட் பேஜில் அப்டேட் ஆனது உனக்கு தனியாக காட்டும். பேர் என்னென்று அடையாளப்படுத்தி காட்டுன்னு போகிறோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. லோட் ஆகிட்டு பேர் அடையாளப்படுத்தி இதில் இருக்கிற ஃபைல்ஸ் இருக்கிற ஃபோல்டரை அடையாளப்படுத்தி காட்டுது. நான் சயின்ஸ் ஒரு கவனம் காட்டுறேன், அதெல்லாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கு. மற்றதுகள் அப்லோட் செய்யணும். உதாரணத்துக்கு ஐடி எடுத்துக்கொண்ட பேர் ஐசிடியை கிளிக் பண்ணா என்சிக்யூ பேப்பர் எஸ்ஏ பார்ட் 1 ஸ்டடி நோட்ஸ் ஸ்கீம்ஸ் டேர்ம்ஸ் பிரிச்சிருக்கேன். அது நான் உனக்கு முதல் வீடியோலேயே செய்தேன்னா இது கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன்ற சொல்கிறக்காண்டி தான். இப்போ ஸ்கீம் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கு. மற்றது கம்பைன் மேக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற பியூர் மேக்ஸ் அப்ளைட் மேக்ஸ் பிரித்து மார்க்கிங் ஸ்கீமும் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். மற்றது ரிசோர்ஸ் நாட் அப்லோடட் டேர்ம் எக்ஸாமும் ஒரு ஃபைல்ஸ் இருக்குது, அப்லோட் செய்யணும். செய்தா மற்றது நானும் சொல்ல வேண்டிய விஷயம், நானும் ஒரு ஏஎல் ஸ்டூடெண்ட் தான். இந்த வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆகுறேன்னா ஆட்டோமேட். இப்போ ரைவுக்கு அப்லோட் பண்ணால் அதை பைத்தான் ஸ்கிரிப்டை வச்சு ஆட்டோமேட் செய்யப்பட்டிருக்கு. இதில் ஸ்கீம் மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கெமிஸ்ட்ரியில் மற்றது பயோ நெட்வொர்க்ஸ் சரி கேக்குதான் போச்சா? ஹலோ 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 சரி ஓகேடா, டெஸ்ட் பண்ணதான். சரி ஓகே. பயோ வந்து வேற இருக்கு. மற்றது பயோ இருக்கு. பயோலையும் எம்சிக்யூ ஹெச்ஏ பார்ட் 1 பிரிச்சிருக்கு. இன்னும் அப்லோட் பண்ண கிடக்குது. ஸ்கீம் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2025 அப்லோட் பண்ணியிருக்கேன். 2025 பயோ ஸ்கீம் இல்லைன்னா வியூவில் கிளிக் பண்ணியோ வியூ பண்ணலாம். அப்படியே கூகுள் டிரைவில் ஓப்பன் ஆகும். மற்றது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருக்கா கிளிக் பண்ணால் சரி. மற்றது வந்து டெக் பற்றி ஏஐ பற்றியும் டெக்கையும் சேர்த்து டெக் அப்புண்டு ஒரே இதுக்காக கொண்டு வந்திருக்கேன். டெக் பற்றின விடயம்
டெக் பற்றின விடயம் வந்து இந்த டெக் அப்புன்ற இதுக்கு வந்து இருக்கு. அது என்ன பற்றின விடயம் நீ பார்க்கணும்டா? டெக் பற்றின விடயத்தை சொல்லிட்டு கடைசியா என்ன பற்றி சொல்றேன். இதுக்கு வேற முதலாவது வந்து நான் ஹவு டு கிரியேட் சைபர் பட்டன் இன் ஃப்ளூட்டர்ன்ற ஒரு போஸ்ட் ஒன்று ஓட்டினான். மற்றது வந்து ஏஐ வித் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இன்னோவேஷன். வருங்காலத்தில் ஏஐ வந்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பறிபோகாம இருக்க கன்ஃபியூஷன் இருக்கிறார்களுக்கு இந்த போஸ்ட்டை பார்த்தா தெரியும். இந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கின்றத மெயின் கருத்தை நீ நோக்கினா தெரியும். உதாரணத்துக்கு இந்த போஸ்ட்டை பற்றி கதைப்போம். இந்திய டெக் உலகில் எல்லோர் மனதிலும் இருக்கும் ஒரு கேள்வி, வில் ஏஐ ரீப்ளேஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்? இதை பற்றி ஒரு தெளிவான பார்வை. ஒரு பார்த்தா ஏஐ இஸ் அ பைலட் பட் யூ ஆர் த கேப்டன். ஏ என்பது ஒரு நவீனமான விமானம் போன்றது. அது தானாகவே பறக்கலாம். ஆனால் ஒரு நெருக்கடி நிலை வரும்போது அல்லது சரியான திசையை தீர்மானிக்க ஒரு கேப்டன் தேவை. கேப்டன் என்ற பைலட் தான் அவன் மாத்தி வச்சிருக்கான் போல. கண்டிப்பாக தேவை. ஏஆல் கோட் எழுத முடியும். ஆனால் ஒரு சிக்கலான பிரச்சனை தீர்வு காணும் போது கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு மனிதன் மட்டுமே உண்டு. ஃப்ரம் கோடிங் டு ப்ராப்ளம் சால்வ். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்பது வெறும் வரிகளை டைப் செய்வது மட்டுமல்ல. ஆர்கிடெக்சர், ஒரு பெரிய சிஸ்டத்தை எப்படி வடிவமைப்பது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஎக்ஸ், ஒரு மனிதனின் அந்த மென்பொருளை பயன்படுத்தும் போது என்ன உணர்கின்றான், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எம்பத்தி வந்து மற்றும் டிசைன் திங்கிங் ஏஐக்கு கிடையாது. த நியூ ஸ்கில் ஏஐ கொலாபரேஷன். எதிர்காலத்தில் வேலை என்பது ஏஐக்கு எதிராக இருக்காது, ஏஐயுடன் இணைந்ததாக இருக்கு. ஸ்மார்ட் ஒர்க். ஏஐ உதவியுடன் மணி நேரமா செய்கிற வேலையை நிமிடத்துல முடிக்கலாம். கண்டினியூஸ் லேர்னிங். புதிய ஏஐ டூல்ஸை வந்து கற்றுக்கொள்வது உங்கள் கரியரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். மற்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் won't be replaced பட். உண்மை என்னென்றால் ஏஆல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை போகாது. ஆனால் ஏஐ பயன்படுத்த தெரியாத ஒரு இன்ஜினியருக்கு பதிலாக ஏஐ பயன்படுத்தி திறமையா செய்யக்கூடிய ஆளுக்கு அந்த வேலை வந்து போகும். அதனால்தான் ஏஐ பயன்படுத்த தெரியாத ஆட்கள் தான் வேலை பறிவோம். அதாவது கடைசியா கன்க்ளூஷனா, ஏஐ என்பது நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரதாசம் சூப்பர் பவர்னு சொல்லலாம். அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி உலகத்தை மாற்றக்கூடிய இனோவேட் சொல்யூஷன்களை நாம் உருவாக்குவோம். இந்த இடத்துல த பெஸ்ட் வே டு ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் இஸ் டு கிரியேட் இட். ஓகே 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 சரி, இதை பற்றி சொன்னேன். ஸோ கமெண்ட் எங்கே அடிக்கலாம்னா பேர், இதில் டிஸ்கஷன் இருக்கு பேர். டிஸ்கஷனில் உன்னுடைய கமெண்ட்டை வேறு சிலது கூகுள் வந்து சைன்இன் பண்ண சொல்லும். சைன்இன் பண்ண தெரியாட்டி எனக்கு நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே வேறு வாட்ஸ்அப் அந்த கிளிக் பண்ணி போட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணு. கூடுதலாக சைன்இன் பண்ண தெரியும் தானே? அப்போ பிரச்சனை இல்லை. சைன்இன் பண்ண தெரியாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணு. மற்றபடி நீயே சைன்இன் பண்ணி கமெண்ட்டை வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கமெண்ட் அடிக்கிறேன், ஹாய்ன்னு அடிக்கிறேன். சரி, ஹாய்ன்னு வந்துட்டு
பிஜிஜி யூனிவர்சிட்டா ஹாய் ஹாய் இந்த மெசேஜ் டைப் ஆயிட்டு உண்ட கொஸ்டினை வந்து உண்ட ஃபீட்பேக்கை இதுல போட்டுக்கொள். அப்ப உன்னுடைய கருத்துக்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டதா இருக்கு. அந்த இதுல அரசாங்க ஜொப்புகள் வந்து உனக்கு இதுல வந்து போடுவேன். அரசாங்க ஜொப் பல்கலைக்கழகத்துக்கு பதவி வந்து வெற்றிடம் வந்தது அதுகள் அப்படி டீச்சர்ஸ் வெற்றிடங்கள் அதுகளை போடுவேன். மற்ற நார்மல் அப்டேட்டா நான் உனக்கு நல்ல சார் மேரிண்ட டீட்டெயில்ஸும் நார்மல் அப்டேட்டா போடுவேன். அதை இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரியா எல்லாத்தையும் பார்த்துக்கோ.